திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியுள்ளதோ அதன்படி தீபம் ஏற்ற அனுமதி தந்திருக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் முதலமைச்சரை பல கோணங்களில் பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் மிக ஒரு சிறந்த நல்ல மனிதர் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அவருடைய ஆட்சியை என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை. குறிப்பாக நேற்று முன்பு நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அங்காளி பங்காளிகள் அது இந்த வசனம் எதுகை மோனை நல்லா தான் இருக்கு. நாங்கெல்லாம் மாம மச்சானா பழகிட்டு இருக்கிறோம். அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் மாம மச்சானா தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிட்டு இருக்கோம். இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பொறுத்த மட்டும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். மாறாக நீதிமன்ற தீர்ப்பு முடிந்த பிறகு 144 தடை உத்தரவு போடு என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும். அது அதே ஒரு மாபெரும் அவர் சூப்பரண்டா போலீஸாக இருந்தாலும், டிப்டி கமிஷனர் போலீஸாக இருந்தாலும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும், மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்தாலுமே மாபெரும் தவறு. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அவர் தவறு செய்தவர்களாக கருதப்படுவார்கள். அது மட்டுமல்ல, தீபம் ஏற்றுவதனால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தமோ கோர்ட்டில் வழக்கோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தீபம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் தீபாவளிக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள். இன்னும் எல்லா கோயில்களையும், அம்மன் கோயில்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு பனைமரத்தை வெட்டி அதில் ஓலைகளை சுற்றி வச்சு சொக்கப்பானைன்னு சொல்லி சொக்கப்பானை கொடுத்தோம். இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களை சந்தோஷப்படுத்த விட்டுவிட்டு 2026 இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளி என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். குறிப்பாக கனவு பகல் கனவாக போய்விடும், தமிழ்நாடு அயோத்தியாக மாறும் நீங்க சொன்னது அது பகல் கனவாக மாறும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.